சரி, நாங்க கிரேட் 2026ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான 2026ஆம் ஆண்டு உயர்தரம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான கணக்கீட்டு வகுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அதுல இலங்கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு மாணவன் ஜாயின் ஆகக்கூடிய அமைப்புல இன்றைய வகுப்பு ஃப்ரீயா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இன்றைய வகுப்புல நாங்க கலந்துரையாட போற தலைப்பு எதுன்னா எல்கேஎஸ் 10, எல்கேஎஸ் 10. சரி, இலங்கை பொதுவாக உங்களுக்கு தெரியும், உங்களோட கிரேட் 13 சிலபஸ்ல உங்களோட கிரேட் 13 சிலபஸ்ல முதலாவது பாட அழகுதான் இலங்கையினுடைய கணக்கீட்டு நியமங்கள். இலங்கையினுடைய கணக்கீட்டு நியமங்கள். அதுல நீங்க புலத்தேர்ச்சியா பார்க்கும் பொழுது சட்டகம் என்னான்னு பார்த்து எல்கேஎஸ் 1, எல்கேஎஸ் 2, எல்கேஎஸ் 7, எல்கேஎஸ் 8, எல்கேஎஸ் 10, LKS 16, SLFRS 15, SLFRS 16, LKS 37. இப்படின்னு இலங்கையினுடைய கணக்கீட்டு நியமங்கள் படிப்பீங்க. இலங்கையினுடைய கணக்கீட்டு நியமங்கள் சிலதை படிப்பீங்க. அதுல நாங்க இன்னைக்கு உங்களோட பேச போற விஷயம் என்னன்னா LKS 10 இலங்கை கணக்கீட்டு நியமம் 10 சம்பந்தமான ஒரு விரிவான தெளிவான விளக்கத்தை தான் நாங்க இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். இலங்கையினுடைய கணக்கீட்டு நியமம் 10. இலங்கை கணக்கீட்டு நியமம் 10 என்ன என்றதை நாங்க பேசுறதுக்கு முதல் இதனுடைய முக்கியத்துவம் என்னன்றது பேசிட்டு வரும். இது உங்களோட பேப்பர்ல எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துது, எத்தனை பெர்சன்டேஜ் இதனுடைய வெளிவிதிக்குது, எவ்வளவு எத்தனை கேள்விகள் வருது என்றதை நாம பேசிட்டு வரும். எல்கேஎஸ் 10 பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், இந்த எல்கேஎஸ் 10ல இருந்து உங்களோட பார்ட் 1 பேப்பருக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு வினா, அது எம்சிக்யூல அல்லது ஸ்ட்ரக்சர்ல கட்டாயம் ஒரு வினா வந்து கொண்டே இருக்கு. உங்களோட ஒவ்வொரு வருடமும் எம்சிக்யூல அல்லது ஸ்ட்ரக்சர்ல ஒரு வினா கட்டாயம் உங்களோட பேப்பருக்கு வந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு வருடமும் எல்கேஎஸ் 10. அதே போல உங்களோட கம்பெனி வணிக நிதி கூற்றுக்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் உங்களோட பார்ட் 2 பேப்பர் மொத்தமாக 6 வினாக்களை கொண்ட பேப்பர். அந்த 6 வினாக்கள்ல முதலாவது வினா கட்டாய வினா என்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதலாம் இரண்டாம் வினாக்கள் கட்டாய வினா. அதுல முதலாம் வினாவுல கம்பெனி வினா என்றது வரும். கம்பெனி வணிகம் ஒன்றினுடைய நிதி கூற்றுக்கள் எவ்வாறு தயார் செய்யும் என்றதுதான் முதலாவது வினா. அந்த வினாவுல வரக்கூடிய சீராக்கங்களில் ஒன்றாகவும் இந்த எல்கேஎஸ் 10 காணலாம். ஆக ஒரு முக்கியமான ஒரு வருடமும் முக்கியமாக கேட்கப்படக்கூடிய கட்டாயம் கேட்கப்படக்கூடிய வினாக்கள்ல ஒரு எல்கேஎஸ் 10 வினாவும் கட்டாய வினா. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும். பார்ட் 2ல கம்பெனி அக்கவுண்டிங்ல கட்டாயம் என்றதல்லாம ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் மாதிரி ஒவ்வொரு வருஷம் அப்படின்னா விட்டு கட்டாயமாக கம்பெனியில இந்த கேள்வி, இந்த சீராக்கங்கள் வருது. சரி, அப்ப ஒரு புள்ளியாக இருந்தாலும் ஆக முக்கியம். உயர்தரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளி தானே இதுல கிடைக்குதுன்னு விட்டுட்டு போகல. ஆக முக்கியம் சின்ன ஒரு பார்ட், அழகான பார்ட் கிளியரா விளங்கினா செய்யலாம். சரி, சிலவங்க யோசிக்கிறாங்க இது நோட்ஸ் பார்ட், சிலவங்க யோசிக்கிறாங்க இது மெக்ஸ் பார்ட். இது ரெண்டும் கலந்து நோட்ஸ் பார்ட்டும் இருக்குது, கணக்கும் இதை வச்சுக்கொண்டு செய்யலாம். இந்த அறிவு வேணும் சில கணக்குகளையும் செய்யறதுக்கு. ஆக இது ஒரு தனி நோட் பாடத்துடைய கணக்கீட்டு நியமமாக சொல்ல முடியாது. உயர்தர அளவு இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் உயர்தரத்துக்கு தரப்பட்டிருக்கிறது ஒரு குறுகிய நியமங்கள். இப்ப எல்கேஎஸ் 2 என்று எடுத்துக்கொண்ட இருப்பு தொடர்பான நியமத்துல ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் என்னன்னா உயர்தர பாடப்பரப்புகள் இருக்கு. நீங்க யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அப்படி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிக்கும் பொழுது நீங்க பாப்பீங்க எல்கேஎஸ் 2 இந்த பாடப்பரப்பு எவ்வளவு பெறுது அப்படின்ட்டு ஒவ்வொரு நியமத்தினுடைய பாடப்பரப்பு உங்களுக்கு அங்க தெளிவாக வந்து. அப்புறம் சின்ன ஒரு பாடப்பரப்பு உங்களோட கைட்ல தரப்பட்டிருக்க உங்களோட சிலபஸ்ல தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இந்த எல்கேஎஸ் 10. அந்த பகுதியை தெளிவாக விளங்கப்படுத்தலாம் என்பதுதான் இன்றைய யோசனை. சரி, அப்ப இன்றைய கிளாஸ்ல நாங்க தெளிவாக பார்க்க போற விஷயம் என்னன்னா எல்கேஎஸ் 10.
LK is 10. சரி, நாம பேசுவோம் பாருங்க. இலங்கை கணக்கீட்டு நியமம் 10. இலங்கை கணக்கீட்டு நியமம் லங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 10. சரி, இலங்கை கணக்கீட்டு நியமம் 10 எதை பத்தி பேசுறது நியமம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கணக்கறிக்கைக்கு பின்னரான நிகழ்வுகள். கணக்கறிக்கைக்கு பின்னரான நிகழ்வுகள். இதுல கணக்கறிக்கைக்கு பின்னரான நிகழ்வுகள் சம்பந்தமான நியமம் தான் இந்த எல்கேஎஸ் 10. இலங்கை கணக்கீட்டு நியமம் 10 என்பது கணக்கறிக்கைக்கு பின்னரான நிகழ்வுகள் சம்பந்தப்படுத்தப்பட்ட நியமம். சரி, கணக்கறிக்கைக்கு பின்னரான நியமம் என்பதுக்கு முதல் நாங்க ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வருவோம். உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு வரக்கூடிய நிதியாண்டு எதுன்னு சொன்னா 1/4/2025 ஆரம்பிக்கப்பட்டு 31/3/2026 முடிகிற நிதியாண்டு. இதான் நிதியாண்டு. சரி, உங்களோட நிதியாண்டு ஏப்ரல் 2025 ஆரம்பிக்கப்பட்டு 31/3/2026 முடிகிற மாதிரி தான் உங்களோட பேப்பர்ல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் வாரம் 10ஆம் தேதிக்கு பின்னர் நடக்க இருக்கக்கூடிய உயர்தர கணக்கீட்டு பாடத்துல வரக்கூடிய நிதியாண்டு 2025 ஒன்றுல தொடங்கி 4ஆம் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 2026 3/31 முடியுது. இதுதான் நிதியாண்டு. சரி, அப்ப ஒரு நிறுவனத்தை, ஒரு கம்பெனி வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், கம்பெனி வணிகம் என்றது நிதியாண்டு முடிஞ்சதற்கு பின்னாலதான் அந்த நிதியாண்டுக்குரிய இறுதி கணக்கறிக்கைகள் பதிவேடுகள் செஞ்சு கொண்டு வருவாங்க. பதிவேடுகள் எல்லாத்தையும் முழுமைப்படுத்தி இறுதி கணக்கறிக்கைகளை நிதியாண்டு முடிஞ்சதுக்கு பிறகுதான் தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. நிதியாண்டு முடியும் வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் நடந்து கொண்டிருக்கிறதுனால கணக்கறிக்கைகள் தயாரிக்க இயலாது. இப்ப கணக்கறிக்கைகள், அதாவது நிதிநிலைமை கூற்று, வருமான கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, உரிமை அசையும் கூற்று, கொள்கை குறிப்புண்டு நீங்க 5 விதமான நிதி கூற்றுக்கள் படிச்சிருக்கீங்களா? அப்ப அந்த 5 விதமான நிதி கூற்றுக்கள் தயாரிக்கணும் நிதியாண்டு முடிஞ்சதுக்கு பின்னால நிதியாண்டினுடைய தகவல்களை பயன்படுத்தும். அப்ப நிதியாண்டு முடிஞ்சதுக்கு பின்னால அந்த நிதி கூற்றுக்கள் தயாரிச்சதுக்கு பிறகு பொதுவாக நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னன்னா அக்கறையுடைய தரப்பினருக்கு அது கொடுக்கணும். அக்கறையுடைய தரப்பினருக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, உங்களோட கம்பெனியினுடைய இயக்குனர் சபை ஒருத்தர் இருப்பாங்க. கம்பெனியில டிரெக்டா போர்டு, கம்பெனிய மேனேஜ் பண்ற. சரி, கம்பெனியில இருக்கக்கூடிய நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல படிச்சிருப்பீங்க, வணிக அமைப்புகள் தொடர்பான தனியுடைமை, பங்குடைமை, கம்பெனி அந்த வணிக அமைப்புகள் பாடங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. கம்பெனியினுடைய இயக்குனர் சபைன்னா யாரு? அப்ப கம்பெனியினுடைய இயக்குனர் சபை என்பது கம்பெனியில இருக்கக்கூடிய பங்காளர்களுக்கிட்ட இருந்தே தெரிவு செய்யப்பட்ட அந்த கம்பெனியை இயக்கக்கூடிய ஆட்கள். ஒரு கம்பெனியினுடைய நிதி அறிக்கை தயாரிக்கப்பட்டதற்கு பின்னால அதை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முத இந்த இயக்குனர் சபை கிட்ட அதற்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும். அப்ப நிதி அறிக்கை நிதியாண்டு முடிஞ்சதற்கு பின்னால நிதி அறிக்கைக்கு அங்கீகாரம் வழங்குற திகதியோடு நடக்கும். சும்மா சொல்லுவோம், இது எக்ஸாக்டான ஒரு டேட் இல்ல, கம்பெனிகளுக்கு கம்பெனி வித்தியாசப்படும். அந்த கம்பெனி நிதிய அறிக்கைகளை தயாரிக்கிற தினத்தை பொறுத்து நாங்க சும்மா சொல்லுவோம் 10ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 தான் நிதி அறிக்கைகளுக்கு இயக்குனர் சபை நிதி அறிக்கையை தயாரிச்சு இயக்குனர் சபை கிட்ட கொடுத்து ஓகே இதை நீங்க பப்ளிஷ் பண்ணலாம் என்று சொல்லி அங்கீகாரம் வழங்கின திகதி. அங்கீகாரம் வழங்கின திகதி 2026 5/10 தேதி. 2026 5/10 இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்கிய திகதி இந்த நிதி அறிக்கைகளுக்கு. இந்த நிதி அறிக்கைகளுக்கு இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்கிய திகதி.
இப்ப இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்கினதற்கு பின்னால கம்பெனில நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்னன்னா, கம்பெனியினுடைய பங்காளர்கள், பங்குகளை கொள்வனவு செஞ்சிருக்கக்கூடிய பங்காளர்களுக்கு ஒரு ஆண்டு பொதுக்கூட்டம் நடக்கும். ஆண்டு பொதுக்கூட்டம் நடக்கும். அந்த பொதுக்கூட்டத்துல இந்த நிதி அறிக்கைகளை யாருக்கு கொடுப்பாங்கன்னா அக்கறையுடைய தரப்பினருக்கு கொடுப்பாங்க. சரி, அக்கறையுடைய தரப்பினருக்கு கொடுப்பாங்க. உதாரணமா சொல்லுவோமே, 15ஆம் தேதி 5ஆம் மாசம் 2025 26 பொதுக்கூட்டம் நடக்கும். பொதுக்கூட்டம் இது அங்கீகாரம். சரி, அங்கீகாரம் வழங்கப்பட்ட தேதிதான் இது. இப்ப எல்கேஎஸ் 10க்குள்ள சொல்லப்பட்ட பாருங்க, கணக்கறிக்கைக்கு பின்னரான நிகழ்வுகள். அதாவது பிள்ளைகள் என்னன்னா, உங்களுடைய நிதியாண்டு முடிஞ்சதுக்கு பிறகு, நிதியாண்டு முடிஞ்சதுக்கு பிறகு நல்லா விளங்கணும், உங்களோட 31/3/2026 நிதியாண்டு முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சில கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை உங்களோட இந்த வருட நிதி கூற்றுக்கள்லயே சீராக்கம் செய்ய முடியும். இந்த நிதியாண்டு முடிஞ்சிட்டு இப்ப உதாரணமா சொல்லுவோமே, 1ஆம் தேதி 15ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 இந்த திகதியில ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்குது. அந்த கொடுக்கல் வாங்கல சில கொடுக்கல் வாங்கல், எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் அல்ல, இந்த திகதிக்கு பிறகு ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்குது. அந்த கொடுக்கல் வாங்கல்கள்ல சில கொடுக்கல் வாங்கல்களை இந்த நிதியாண்டுக்குரிய நிதி கூற்றுக்கள்ல சீராக்கம் செய்ய முடியும். சீராக்கம் செய்ய முடியும். சரி, அப்படி சீராக்கம் செய்யக்கூடிய நிகழ்வுத்தான் நாங்க சொல்றது கணக்கறிக்கைக்கு பின்னரான நிகழ்வுகள். அதாவது நிதியாண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள். நிதியாண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அது எங்கட நிதியாண்டு நிதி கூற்றுக்கள்லயே சீராக்கம் செய்யறதுக்கு முடியும். சரி, அதற்கு 2 நிபந்தனை இருக்குது. அந்த 2 நிபந்தனையும் பூர்த்தியாகணும். அப்படி பூர்த்தியான சீராக்கம் செய்யலாம், இல்லாட்டி சீராக்கம் செய்ய இயலாது. 2 நிபந்தனை இருக்குது, 2ம் பூர்த்தியாகணும். பூர்த்தியாகினா சீராக்கம் செய்யக்கூடிய நிகழ்வாக கருதப்படும். பூர்த்தியாக இல்லைன்னா சீராக்கம் செய்ய முடியாத நிகழ்வாக கருதப்படும். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, ஒரு எங்கட நிதியாண்டு 1/4/2025 நிதியாண்டு முடிகிற திகதி 31/3/2026 நிதியாண்டு முடிகிற திகதி 31/3/2026. நிதியாண்டு முடிஞ்சதற்கு பின்னால, நிதியாண்டு முடிஞ்சதற்கு பின்னால நடக்கக்கூடிய ஒரு சில கொடுக்கல் வாங்கல், நடக்கக்கூடிய ஒரு சில கொடுக்கல் வாங்கல்களை எங்கட இந்த நிதியாண்டுக்குரிய நிதி கூற்றுக்கள், இந்த நிதியாண்டுக்குரிய நிதி கூற்றுக்களையே சீராக்கம் செய்யணும். நீங்க யோசிப்பீங்க, உங்களோட இந்த டேட் பிந்தின பிறகு அது அடுத்த நிதியாண்டு. அப்ப அடுத்த நிதியாண்டுல நடக்கக்கூடிய ஒரு சில நிதி கூற்று, அதாவது கொடுக்கல் வாங்கல் சில நிபந்தனைகள் இருக்கிறத பூர்த்தி செய்யுமாக இருந்தா இந்த ஆண்டின் நிதி கூற்றுக்கள்லயே சீராக்கம் செய்யலாம். அடுத்த ஆண்டு நிதி கூற்று தயாரிக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில சீராக்கங்களை அப்படி செய்யலாம். ஆனா 2 நிபந்தனை இருக்கு, அந்த 2 நிபந்தனையும் பூர்த்தி ஆகணும். அந்த 2 நிபந்தனையும் பூர்த்தி ஆகணும். அப்படி பூர்த்தி ஆகினாதான் அந்த சீராக்கத்தை செய்யணும். பூர்த்தியாக இல்லைன்னா அந்த சீராக்கம் செய்யலாம். தெளிவா வரும். சரி, அப்ப என்கிட்ட தொடர்ச்சியா கிளாஸ் வர பிள்ளைகளுக்கு அந்த டியூட் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த டியூட் இருக்குது, அந்த டியூட்ல இந்த நோட்ஸ் தெளிவா இருக்குது. அப்படி இல்லாதவங்க உங்களோட கைட்ல எல்கேஎஸ் 10ல இந்த நோட் அப்படியே தெளிவாக இருக்குது, பார்க்கலாம். சரி, உங்களோட கைட்ல எல்கேஎஸ் 10 நோட் தெளிவாக இருக்குது, பார்க்கலாம். அந்த 2 நிபந்தனை பூர்த்தி ஆகணும். பூர்த்தி ஆகணும். பூர்த்தி ஆகினா உங்களுக்கு என்ன செய்யலாம்னா சீராக்கம் செய்யணும். அது என்ன 2 நிபந்தனை? சரி, இவ்வளவு நிர்ணயிக்க 2 நிபந்தனை 2 நிபந்தனை 2 நிபந்தனை சொல்லி நிக்கிறீங்களே, அது என்ன அந்த 2 நிபந்தனை? சரி, பார்ப்போம். அந்த 2 நிபந்தனையும் என்ன என்றதை தெளிவாக பார்ப்போம். சரி, ஓகே.
இந்த டேட் அப்படியே இருக்கட்டும். நான் இங்கள சொல்றேன். ஒன்று நடக்க கூடிய கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வு இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்கமும் நடந்திருக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை. முதலாவது நிபந்தனை என்னன்னா, எங்கட நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இயக்குனர் சபை எங்கட நிதி அறிக்கைகளுக்கு அங்கீகாரம் வழங்குறதுக்கு முன்னுக்கு நடந்திருக்கிறது. சரி, இப்ப இயக்குனர் சபை 10/5/2026 தான் அங்கீகாரம் வழங்குது. நீங்க இதை பொதுமக்களுக்கு என்ன செய்யலாம், சமர்ப்பிக்கலாம் என்று சொல்லி அங்கீகாரம் வழங்குது. அப்ப அந்த அங்கீகாரம் வழங்குற திகதிக்கு முன், அந்த அங்கீகாரம் வழங்கக்கூடிய திகதிக்கு முன்னர் இந்த கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கிறது. இதுதான் முதலாவது நிபந்தனை. ஒன்னாவது நிபந்தனை நல்லா பார்க்கணும். அங்கீகாரம் வழங்குற திகதிக்கு முன்னால அந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்ந்திருக்கணும். அங்கீகாரம் வழங்குற திகதிக்கு முன்னால். இப்ப நாங்க சும்மா சொல்லுவோமே, ஒரு கடன் படுனர் இறந்து போறார். கடன் படுனர் ஒருத்தர் இறந்து போறார். அப்ப அவருடைய தொகை மதிப்பு குறைப்பு நட்டமாக, அதாவது அறவிட முடியா கடனாக பதிவளிக்க வேண்டும். அப்படித்தானே? ஒரு கடன் படுனர் இறந்துட்டாருண்டா அவர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய தொகை அறவிட முடிய கடனாக பதிவளிப்பு செய்யும். திரும்ப பெற முடியாதுன்னு யோசிக்கும் பட்சத்தில். சரி, அப்ப அறவிட முடியா கடனாக இப்ப இந்த நிதியாண்டுக்கு பிறகுதான் நடக்குது. 31/3/2026 நடக்குது. எப்பன்னா 15/4/2026. 31/3/2026 நிதியாண்டு முடிஞ்சிட்டு எப்ப ஒரு கடன்படுனர் 15/4/2026 வைக்கிறார். முதலாவது நிபந்தனை பூர்த்தியாக. முதலாவது நிபந்தனை சொல்றாரு, நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குவதற்கு முன்னர் நடக்க வேண்டும். இப்ப கடன்படுனர் இறந்த அந்த நிகழ்வு நடந்திருக்கணும் எப்படா, 10/5/2026 அந்த திகதியில தான் இயக்குனர் சபை நிதி அறிக்கைகளுக்கு அங்கீகாரம் வழங்குங்க. அப்ப நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு சபை நிதி அறிக்கைகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு முன்னால் நடந்திருக்க வேண்டும். இயக்குனர் சபை நிதி அறிக்கைகளுக்கு அங்கீகாரம் வழங்குறதுக்கு முன்னுக்கு நடந்திருக்கு. அப்ப இந்த 10/5/2026 முதல் இருக்கு. அப்ப இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முன்னதான் கடன்படுனர் இருக்கிறாரு. ஆகவே முதலாவது நிகழ்வு முதலாவது நிபந்தனை பூர்த்தி இருக்குது. கடன்படுனர் இறந்து எப்பன்னு கேட்டா இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுனால. அப்ப நாங்க சொன்னோம், எங்க நிதியாண்டு கொடுக்கக்கூடிய நிதியாண்டிலேயே ஈராக்கம் செய்யணுமாக இருந்தா 2 நிபந்தனை பூர்த்தி. அப்ப அதுல முதலாவது நிபந்தனை, நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் இயக்குனர் சபை எங்கட நிதி அறிக்கைகளுக்கு அங்கீகாரம் வழங்குறதுக்கு முன்னர் நடந்திருக்க வேண்டும். அப்ப இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்கினது 10/5/2026. இப்ப கடன் படுனர் இறந்தது 15/4/2026. சோ முதலாவது நிபந்தனை பூர்த்தியாக இருக்குது. என்ன? கடன் படுனர் இறந்த திகதி இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முன்னரான திகதி. இரண்டாவது நிபந்தனை. இப்ப இரண்டாவது நிபந்தனையின் பூர்த்தி என்னதான், எங்கட இந்த வருஷ நிதி கூற்றுக்கள்லயே இந்த இறந்த கடன் படுனரை அறவிட முடியாததாக பதிவளிப்பு செய்யலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷ நிதி கூற்றுக்கு அதை கொண்டு போகணும். சரி, இப்ப இரண்டாவது நிபந்தனை என்ன கேட்டா, நிகழ்வு கொடுக்கல் வாங்கல்
அல்லது நிகழ்வால் மாறும் உருப்படி நிதியாண்டில் இருந்தமைக்கான சான்று காணப்படுகிறது. நிதியாண்டில் இருந்தமைக்கான சான்று காணப்படுது. இப்ப கொடுக்கல் வாங்கல் நிகழ்வால மாற்றம் அடையக்கூடிய உருப்படி எங்கட நிதியாண்டுல இருந்த உருப்படியாக இருக்கணும். இப்ப கடன் படுனர் இறந்துட்டார், இதனால கடன் படுனர் என்ற உருப்படி மாற போறார். இந்த கடன் படுனர் ஆல்ரெடி எங்கட நிதியாண்டுல இருந்த கடன் படுனராக இருக்கணும். அப்படின்னா இதுக்கு முதலே 31/3/2026 முன்னாலேயே அவர் கடன் படுனராக இருந்திருக்கணும். அந்த கடன் படுனர் இல்லாம போனாதான் இந்த திகதிக்கு முன்னர் எங்களுக்கு இதை சீராக்கலாம். இப்ப உதாரணம் 1/4/2026 தான் இவர் கடனே வாங்கியிருக்கிறாரு. 1/4/2026 தான் இவர் செஞ்சுக்கிறாரு, கடனே வாங்கி இருக்கிறாரு. அவர் இறக்கிறாரு 15/4/2026. இப்ப நிபந்தனையை பார்த்தா நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முதல் நடந்திருக்கணும். ஓகே, கடன் படுனர் இறந்த திகதியை பார்ப்போமே, 15/4/2026. இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முதத்தான் அவர் இறந்திருக்கிறாரு. ஒன்னாவது நிபந்தனை கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கிறதால அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது எப்பன்னு சொன்னா இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முதல். ஓகே, ஒன்னாவது நிபந்தனை பூர்த்தி. இப்ப இதால அந்த கடன் படுனர் இறந்த பிறகு கடன் படுனர் மாற்றுவார் தானே. இந்த கடன் படுனர் ஆல்ரெடி எங்கட முடிஞ்ச நிதியாண்ட இருந்த கடன் படுனராக இருக்கணும். இருந்தாலும் சீராக்கம் செய்யலாம். ரெண்டு நிபந்தனையும் பூர்த்தியாகும். ஒன்று பூர்த்தியாகலன்னா சீராக்கம் செய்ய முடியாது. இவரை போயிட்டு பாக்குறோம், இந்த 31/3/2026 அன்னைக்கு கடன் படுனர் லிஸ்ட் இருக்கிறாரான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அவர் சாமன் வாங்கினது 1/4/2026. அப்ப இந்த திகதிய நிதியாண்டு முடிவு தேதியில அவர் ஒரு எங்கட சொத்தாக காணப்பட இல்லை. நிதியாண்டு முடிவு திகதியில அந்த உருப்படி எங்களோட நிறுவனத்துக்கு சொந்தமானதாக காணப்பட்டிருந்தா இப்ப சீராக்கம் செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த திகதி என்று அவர் கடன் படுனராகவே இல்லை. அப்ப இந்த நிகழ்வுல ஒன்னாவது சீராக்கம், அதாவது நிபந்தனை சரி பூர்த்தி, ஒன்னாவது நிபந்தனை ஓகே, ஆனா ரெண்டாவது நிபந்தனை பூர்த்தி. ஒரு கடன் படுனர் இருக்கிறாரு, அவர் இப்ப வாங்கினாரா வாங்கினார் 1/1/2026 அப்ப வாங்கின கடன் படுனர். எப்ப வாங்கினாரு? 1/1/2026 வாங்கினார். இவரு முறிவடைகிறாரு அல்லது இறந்து போறாரு 15/4/2026. இப்ப யோசிப்போம் பாருங்க. முதலாவது நிபந்தனையை பார்ப்போம். நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முன் நடந்திருக்கணும். சரி, அப்ப இப்ப கடன் படுனர் இறந்ததுதான் இங்க நடந்த நிகழ்வு. அது எப்ப நிகழ்ந்திருக்குதுன்னா 15/4/2026. அப்ப இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குற திகதி இது. அப்ப அதுக்கு நடந்திருக்குது. அப்ப முதலாவது நிபந்தனை பூர்த்தி. ரெண்டாவது நிபந்தனை, இப்ப இந்த நிகழ்வான மாற்றம் அடையக்கூடிய அந்த உருப்படி, இந்த கடன் பண்டர் மாறுறாரு. அப்ப மாற்றம் அடையக்கூடிய உருப்படி எங்களோட நிதியாண்டு முடிவு திகதியில இருந்திருக்கணும். இந்த கடன் பண்டர் எப்ப உருவான கடன் பண்டர்? ஜனவரி 1ஆம் திகதி. அப்ப எங்களோட நிதியாண்டு இறுதி திகதியில அந்த கடன் பண்டர் இருந்திருக்கிறார். ஜனவரி 1ஆம் தேதி வாங்கி கொண்டு போனவரு. அப்ப அந்த திகதியில இருந்திருக்கிறார். அப்ப எங்கட நிதியாண்டுக்குள்ள அவர் இருந்திருக்கிறார். அப்ப அந்த கடன் படுனர் தான் இப்ப இல்லாம போயிட்டு இருக்கிறார். இப்ப நிதியாண்டுல இருந்தது இல்லாம போயிட்டு இருக்குது. இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முதல் இப்ப என்ன செய்யலாம்டா, இந்த வருஷ நிதி கூற்றுல அறவிட முடியா கடனாக செலவாக காட்டி கடன் பண்டர் இருந்து குறைச்சி காட்டலாம். அறவிட முடியா கடன் செலவாக காட்டி
கடன் பண்ணிருந்து குறைச்சிக்காங்க. வார 15 நாள் 2026 நடந்திருக்கு. ஆனா இதே வருஷத்துக்குள்ள நாங்க என்ன செய்யறோம், சீராக்கம் செய்யறோம். காரணம் 2 நிபந்தனை பூர்த்தி ஆனது. 2 நிபந்தனை பூர்த்தி ஆனது. அப்ப எங்கட நிதியாண்டுல நடக்காம நிதியாண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் எங்கட நிதியாண்டு நிதி கூற்றுக்கள்லயே நாங்க காட்டுறோம். காரணம் என்ன? 2 நிபந்தனை அவங்க பூர்த்தியாகின. அதனால நாங்க அத சீராக்கம் செய்யறோம். முதலாவது நிபந்தனை மறுபடியும் சொல்றேன், நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வு இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முதல் நடந்திருக்கணும். 2வது நிபந்தனை, இந்த நிகழ்வால அல்லது கொடுக்கல் வாங்கல மாற்றம் அடையும் உருப்படி எங்கள நிதி ஆண்டுல இருந்திருக்கணும். இப்ப இந்த கடன் படுனர் இறக்குறார், அது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை எங்கட நிதி கூற்றுக்களை சீராக்கம் செய்யணுமா? ஏன்னா எங்கட நிதியாண்டு முடிஞ்ச போதுதான் அவர் இறக்குறார். எப்பன்னா 15/4/2026. இப்ப எங்கட இந்த வருஷ நிதி கூற்றுக்களை அதை காட்ட இயலுமான்னு பாக்குறதுக்கு இந்த நிபந்தனையும் பூர்த்தியானு பாக்குறோம். இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முதல் நடந்திருக்குதான்னு கேட்டா நடந்திருக்குது. 10ஆம் தேதி 5ஆம் மாசம் தான் இயக்குனர் சபை எங்களோட நிதி அறிக்கைகளுக்கு அங்கீகாரம் வழங்குறது. ஆனா கடன் பண்ண இருந்தது 4ஆம் மாசம் 15ஆம். அப்ப 5ஆம் மாசம் 10ஆம் தேதிக்கு முதவே இருந்துட்டாரு. சோ இந்த நிகழ்வு நடந்தது இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு அதனால முதலாவது கண்டிஷன் ஃபுல்பில் ஆகுது. 2வது கண்டிஷன், இந்த கடன் பண்ண எங்கட நிதியாண்டு இருந்திருக்கிறாரா பாருங்க. நிதியாண்டு இருந்திருக்கிறார். ஏன்னா அவர் வாங்கினது 1/4/2026. அப்ப எங்கட நிதியாண்டுக்குள்ள அவர் கடன் படுறதாக இருந்தவர் தான். அப்படின்னு என்ன செய்யலாம், எங்கட நிதியாண்டு இந்த வருஷம் நிதியாண்டிலேயே இந்த கடன் படுனர் இறந்ததை அறவிட முடியாத கடனாக காட்டி கடன் படுனரை குறைச்சி காட்டிடலாம். அடுத்த வருடம் நிதி முடிஞ்சு நிதி கூற்று தயாரிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்பவே காட்டி முடிக்கணும். 2 நிபந்தனையும் கிளியரானு பாருங்க. எல்கேஎஸ் 10ல நீங்க பார்க்க வேண்டிய 2 நிபந்தனையும் கிளியரா. முதலாவது நிபந்தனை என்ன? இந்த டேட்கள் நிதியாண்டு ஆரம்ப திகதி, நிதியாண்டு இறுதி திகதி, இயக்குனர் சபை நிதி அறிக்கைகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் திகதி. இப்ப இந்த 3 திகதியும் தான் மெயின். இந்த 3ஐயும் வச்சுக்கொண்டு நாங்க பேச போறோம். அப்ப 2 நிபந்தனை. அதுல முதலாவது நிபந்தனை, நடக்கக்கூடிய நிகழ்வு நிதி அறிக்கைகளுக்கு இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முதல் நடந்திருக்கணும். 2வது நிபந்தனை, இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வால மாறக்கூடிய உருப்படி எங்கட நிதியாண்டு இருந்ததற்கான சான்று இருந்திருக்கு. சாரி, அப்ப நிதியாண்டு இருந்ததற்கான சான்று இருக்கு. சாரியா, அப்ப நிதியாண்டு இருந்ததற்கான சான்று இருக்கணும். ஏதாவது 2 நிபந்தனை. 2 நிபந்தனையும் கிளியரா விலகிட்டான்னு பாருங்க. ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா கேட்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் தரேன், உங்களுக்கு கொஞ்சம் மைண்டுக்கு எடுத்துக்கொள்றதுக்கு. எடுத்து டவுட் இருந்தா கேட்கலாம். 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் டைம் ஒன்று தாரேன் உங்களுக்கு. இப்ப இந்த சொன்ன விஷயம் அப்படியே மைண்டுக்கு எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு டவுட் இருந்தா அவங்களுக்கு கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளலாம். அதற்கான நேரம் தாரேன். அதுக்கு பிறகு நாங்க இதுல என்ன கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குது. பார்த்துட்டு எங்களுக்கு பாஸ்ட் பேப்பர் கேள்வி டிஸ்கஸ் பண்ணலாம், அல்லது பாஸ்ட் பேப்பர் கேள்வி செய்யலாம். கொஞ்சம் எனக்கு இந்த ஏரியாஸ்ல இப்ப கிளியரா பேசின விஷயங்கள் கிளியராக இருந்தா கொஞ்சம் செட்டோன்ல போடுங்க, கிளியர் ஓகேன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா எந்த டவுட், எந்த பகுதியில எந்த விஷயம் டவுட்டா இருக்குது, ஏதோ உங்களுக்கு விலங்கல்ன்றத கொஞ்சம் செட்ல போடுங்க. அப்போ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த பகுதியை திரும்ப விளங்கப்படுத்தி கிளியர் பண்ணலாம்.
ஓகே, ரெண்டாவது நிபந்தனையா மறுபடியும் கேட்டிருக்கீங்க, பாப்போம். சரி, ரெண்டாவது நிபந்தனையை நான் மறு பேசுறேன். சரி, ஃபுல்லா உங்களுக்கு ரெண்டாவது நிபந்தனை மறு பேசுறேன், பாருங்க. இப்ப உங்களோட நிதி ஆரம்பம் தேதி 2025 4ஆம் மாசம் 1ஆம் தேதி தான் நிதியாண்டு ஆரம்ப திகதி. சரி, நிதியாண்டினுடைய இறுதி திகதி 2026 3ஆம் மாசம் 31. இதுதான் நிதியாண்டு இறுதி திகதி. இப்ப இந்த நிதியாண்டுக்குரிய கணக்கறிக்கைகளை தயாரிச்சு அந்த கணக்கறிக்கைகளை இயக்குனர் சபை அங்கீகாரம் எப்ப வழங்குறான்னு கேட்டா, சும்மா சொல்லுங்க, 10ஆம் திகதி 5ஆம் மாசம் 2026. இதுதான் இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்கக்கூடிய திகதி. இப்ப நாங்க முதலாவது நிபந்தனை ஆல்ரெடி உங்களுக்கு பேசிட்டோம். ரெண்டாவது நிபந்தனை நீங்க கேட்டீங்க. சரி, இப்ப இந்த நிதியாண்டுக்கு பிறகு, இது நிதியாண்டு, இந்த நிதியாண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கல இதே நிதியாண்டு நிதி கூற்றுக்களை நாங்க காட்டுறதா இல்லையா என்ற தீர்மானத்துக்கு தான் வரப்போறோம். சரி, இந்த நிதியாண்டுக்கு பிறகுதான் கொடுக்கல் வாங்கல் நடக்குது. ஆனா இந்த நிதியாண்டினுடைய நிதி கூற்றுகள் தலைப்பு போட்டு இப்ப 31/3/2026 முடிவடைந்த நிதியாண்டுக்குரிய வருமான கூற்று, அந்த வருமான கூற்றுல சீராக்கம் செய்யறதா இல்லையா, அந்த நிதிநிலைமை கூற்றுல சீராக்கம் செய்யறதா இல்லையா, அதைத்தான் நாங்க தீர்மானம் எடுக்க போறோம். இப்ப நான் சொன்ன ஒரு நிகழ்வு என்னன்னா, 1/1/2026 உங்ககிட்ட சில பொருட்களை கடன் வாங்கி கொண்டு போன ஒரு நபர், கடன் படுனராக இருந்த ஒரு நபர், அன்றைக்கு உங்கள்கிட்ட சாமான் வாங்கி கொண்டு போயிட்டு உங்களோட கடன் படுனராக இருந்தவர் 15/4/2026. சரி, சரி, 15/4/2026 இறந்து போறது. இப்ப நிகழ்வை பார்ப்போம். எங்களோட நிதியாண்டு முடிஞ்ச கூட ஒண்ணு நடந்திருக்குது. ஒரு கடன் பண்டர் இறந்திருக்கிறார். இப்ப கடன் பண்டர் இறந்து அவங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட இந்த வர வேண்டிய தொகை வராதுன்னு தீர்மானிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அதை அறவிட முடியா கடனாக காட்டணும். அதை என்ன செய்யணும்டா, அறவிட முடியா கடனாக காட்டணும். சரி, இப்ப நீங்க பாக்குறீங்க, நல்லா பாத்துக்கொள்ளுங்க, நீங்க பாக்குறீங்க. இப்ப எங்களோட நிதியாண்டிலேயே நாங்க இதை காட்டுறோமா இல்லையான்றதை நாங்க பார்க்க போறோம். ஒன்னாவது நிபந்தனை நாங்க ஆல்ரெடி சொன்னோம். இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வு இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முதல் நடந்திருக்குதான்னு பார்க்கணும். இயக்குனர் சபை இந்த நிதி அறிக்கைகளுக்கு அங்கீகாரம் வழங்குறாங்க 5ஆம் மாசம் 10ஆம் தேதி. ஆனா கடன் பண்ணது வந்து 4ஆம் மாசம் 12ஆம் தேதி. சோ 5ஆம் மாசம் 10ஆம் தேதிக்கு முதவே கடன் பண்ணது வந்துட்டாரு. அப்ப எங்கட இந்த வருஷ நிதி கூற்றுக்கள்லயே காக்கிறதுக்கான முதலாவது நிபந்தனை பூர்த்தி ஆகுது. முதலாவது நிபந்தனை செய்யாச்சு, பூர்த்தி ஆகுது. இப்ப ரெண்டாவது நிபந்தனைய பார்க்க போறோம். ரெண்டாவது நிபந்தனை சொன்ன இந்த முடிகிற திகதி அன்றைக்கு அவர் கடன் படுனராக இருக்கிறார். நீங்க முறிவடைஞ்ச கடன் படுற, இப்ப அப்துல்லா அந்த சும்மா சொல்லுவோமே, ஏண்ட கடன் படுனர் முறிவடைஞ்சிருக்கிறார் இல்லாட்டி இறந்திருக்கிறார். இந்த என்ற கடன் படுனர் இந்த திகதியில எங்கள்கிட்ட கடன் படுனராக இருந்திருக்கு. அதுக்கு பிறகு உருவான கடன் படுனர் அல்ல, இந்த திகதியில அது இருந்திருக்கிறது. இந்த திகதியில நிதியாண்டு முடிவு திகதி அன்று எங்களுக்கிட்ட இருந்த உருப்படியாக இருக்கிறது. இந்த இடத்துல காணாம போன கடன் படுனர், இறந்து போன கடன் படுனர் அல்லது முறிவடைந்த கடன் படுனர் இந்த திகதியில இருந்த கடன் படுனராக இருக்கிறது. இதுக்கு பிறகு உருவான, இப்பதான் நான் சொன்னேன் 5ஆம் திகதி தான் வாங்கி கொண்டு போனார் 4ஆம் மாசம், இந்த டேட்ல இருந்துட்டார். அப்ப 5ஆம் திகதி வாங்கி கொண்டு போன ஒருத்தர், 4ஆம் மாசம் 5ஆம் திகதி வாங்கி கொண்டு போன ஒருத்தர் இந்த திகதியில இருப்பாரான்னு கேட்டா இல்லை, இந்த திகதியில இருந்திருக்க மாட்டார். ஆனா இந்த அன்னைக்கு வாங்கி கொண்டு போனவர் கட்டாயம் இந்த திகதியில கடன் பண்ண இருப்பாரு. அப்ப எங்க நிதியாண்டு நிதி எங்கட நிறுவனத்துக்கு சொந்தமானதாக இருந்திருக்கு.
நிதியாண்டு முடிவு திகதியில எங்களுடைய நிறுவனத்துக்கு உரித்துடைய கடன்பட்டவராக இருந்திருக்கணும். எங்களுடைய நிறுவன நிதி கூற்றுக்கள்ல காட்டப்பட்ட உருப்படியாக இருந்திருக்கணும். நிதியாண்டு இறுதி திகதியில இருந்த உருப்படியாக இருக்கணும். அப்படி நிதியாண்டு இல்ல வாங்கின கடன்படு நிதியாண்டு நடுவுதான் அவர் கடன்படுவதாக மாறி இருக்கிறார். அப்ப நிதியாண்டு இறுதி திகதியில அவர் கடன்படுவதாக இருந்திருப்பாரு. இப்ப இதை சீராக்கம் செய்ய இயலுமான்னு கேட்டா இன்னும் 5/4/2026 ஒருத்தர் வாய்மொழி போறாரு சாமி. அவர் 15/4/2026 செத்து போறாரு. ஒன்னாவது நிபந்தனை இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முன்னாடி 15 நாள்ல செத்து போயிட்டாரு. எங்கட கடன் பண்ணி இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முதல் நடந்திருக்கு. 2வது நிபந்தனை நிதியாண்டு முடிகிற திகதியில அவர் கடன் பி என்ற கடன் பண்ண சொல்லுங்க. அவர் பி செத்ததும் அதே டேட்ல தான் 15/4/2026. இப்ப 1வது நிபந்தனை 2026 5/10 முதலே அந்த கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கு. 2வது நிபந்தனை எங்கட டேட்ல இந்த பி, அதாவது எங்கட வருஷம் முடிவு டேட்ல பி என்றவர் கடன் பண்ணவா இருந்தாரா? இந்த பி என்ற நபர் வருட முடிவு திகதி அன்று எங்கட நிறுவன கடன்படுவராக இருந்தவரா? சொல்லுங்க. 2வது நிபந்தனை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லி கேட்டாங்க. இல்ல, அவரு எங்கட நிதியாண்டு இறுதி திகதியில கடன்படுவராக இருக்கிறது. அப்ப நிதியாண்டு இறுதி திகதியில இருக்கணும் என்பதுதான் 2வது நிபந்தனை. அப்ப அந்த 2வது நிபந்தனை அவர் இல்ல, எங்கட நிதியாண்டு இறுதி திகதியில கடன்படுவராக இல்ல. சோ சீராக்கம் செய்ய முடியாது. பிஏ அளவிட முடியாதுன்னா இந்த வருஷத்துல காட்டலாம். ஆனா ஏ இருந்தாரா இல்லையா? ஏ 2026/31 எங்கட கடன்படுவராக இருந்தாரா இல்லையா? ஏ என்ற கடன்படுத்த சொல்லுங்க பாபா. ஏ என்ற கடன்படுத்த இருந்தாரா இல்லையா? எஸ் நோ? எஸ். ஏ என்ற கடன்படுத்தர் இருந்தார். அப்ப அந்த திகதியில இவர் இருந்ததுனால இவர்த சீராக்கம் செய்ய முடியும். இவரை அறவிட முடியாதுன்னாக காட்டலாம். ஏன்னா இவர் அந்த திகதியில இருந்த மீதி நல்லா விளங்கும். 2வது நிபந்தனை இந்த திகதியில இருந்த மீதியாக இருக்கு. சரி, இப்ப இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். கடன் பண்ணது இறக்குறது மட்டுமல்ல, இன்னும் ஒரு உதாரணம் சொல்லும் பாருங்க. இன்னும் ஒரு நல்லா விளங்குறதுக்கு நிதியாண்டு ஆரம்பிக்குது 2025 முடிகிற தேதி 2026 அங்கீகாரம் எப்பன்னா 20ஆம் தேதி, சாரி 2026 5ஆம் மாசம் 20ஆம் தேதி தான் அங்கீகாரம் வழங்குறாங்க அப்படின்னு யோசிப்போம். அங்கீகாரம் வழங்குறாங்க. இப்ப இந்த வருஷம் முடிஞ்ச பிறகு இந்த வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு தீ விபத்து ஏற்படுது. எங்கட நிறுவனத்துல ஒரு தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்தை இப்ப இந்த வருஷத்தின் நிதி கூற்றுக்கள்ல காட்ட இயலுமா இயலாமா என்பது பார்க்க போறோம். ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. தீ விபத்தால ஒரு நட்டம் ஒன்று நிறுவனத்துக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த தீ விபத்தால ஏற்பட்ட நட்டத்தை எங்களுடைய இந்த நிதியாண்டு நிதி கூற்றுக்கள்லயே காட்டிடுமா? அப்ப 2 நிபந்தனையை பார்க்கணும். இஷாவுக்கு அதான் சொல்லப்படுது, அதானுக்கு பின்னால பேசுவோமா? இஷாவுக்குடைய அதான் சொல்லப்படுது, அதானுக்கு பின்னால பேசுவோம்.
ஓகே அவளே ஓகே இருப்புக்கள் அழிவடைஞ்சிருக்கு. இருப்பு அழிவடைஞ்சிருக்குது. இந்த இருப்பு அழிவை சீராக்கம் செய்யறதா இல்லையா அப்படிதான் யோசிக்க போறோம். முதலாவது பார்க்கணும் இருப்பு அழிஞ்ச டேட் என்ன. இருப்பு அழிஞ்ச டேட் என்னன்னா, இருப்பு அழிஞ்ச டேட் 20 4 2026. 20 4 முதலாவது நிபந்தனை இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு எங்கட இந்த கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கணும். முதலாவது நிபந்தனை பூர்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க பாப்பா எனக்கு. முதலாவது நிபந்தனை பூர்த்தியா இல்லையா? முதலாவது நிபந்தனை இருப்பு அழிஞ்சது 20/4/2026. இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறது 20/5/2026. இருப்பு அழிஞ்சது 20/4/2026. முதலாவது நிபந்தனை பூர்த்தியா இல்லையா? சொல்லுங்க நீங்களே. பூர்த்தி. முதலாவது நிபந்தனை பூர்த்தி. முதலாவது நிபந்தனை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. முதலாவது நிபந்தனை சரி பூர்த்தியாக இருக்கு. முதலாவது நிபந்தனை 20/4/2026. அதாவது எங்கட இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் அதாவது இந்த நிகழ்வு, அதாவது இந்த தீ விபத்து, அதாவது தீ அழிவு என்ற நிகழ்வு நடந்திருக்கு. இப்ப இதை தீ அழிவை சீராக்கம் செய்யறதா இல்லையான்னு, இப்ப தீ அழிவான இருப்பு தானே அழிவு. தீ அழிவான இருப்பு அழிஞ்சிருக்கு. இப்ப இந்த இருப்பு நட்டமாக காட்டணும்டா அந்த இருப்பு இந்த திகதியில இருந்திருக்கு. இந்த தீயால அழிஞ்ச இருப்பு 2026 3/31 இருந்திருக்கு. எப்ப கொள்வனவு செய்யப்பட்ட இருப்பு அழியுது? 10/4/2026 கொள்வனவு செய்யப்பட்ட திகதி தான் அழியுது. 10/4/2026 அன்றைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட இருப்பு தான் அழிஞ்சிருக்குது. சீராக்கம் செய்யணுமா இல்லையா? சொல்லுங்க பாப்பா எனக்கு. இத சீராக்கம் செய்யணுமா இல்லையா? எஸ் ஓ நோ? சீராக்கம் செய்யணும்னா எஸ் போடுங்க. சீராக்கம் செய்ய தேவைன்னா நோடு போடுங்க. பத்து நாலு 2026 வாங்கின இருப்பு 20/4/2026 அழிஞ்சிடுது. எஸ் ஓ நோ? சீராக்கம் செய்யணுமா இல்லையா? குயிக்கா ரெஸ்பான்ஸ் தான். 10/4/2026 வாங்கின இருப்புக்குள்ளே 20/4/2026 அழியுது. சீராக்கம் செய்யணுமா இல்லையா? ஓகே, ஒரு புள்ள நோ, அது சீராக்கம் செய்ய தேவைன்னு கொடுத்திருக்கிறான். சரி, வேற வேற ஆன்சர்ஸ்? வேற ஆன்சர்ஸ்? நோ. ஓகே, ஆயிஷா ஒரு புள்ள கொடுத்திருக்கிற ஆன்சர் நோ. அபிநயான் நோ. ரூபி நோ. வேற வேற ஏதாச்சும் எஸ் சொல்ற யாராச்சும் இருக்கிறீங்களா? சீராக்கம் செய்ய ஓணும்னு சொல்லி, சீராக்கம் செய்ய ஓணும்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? சரி, பேசுவோம் பாருங்க. ஒன்னாவது நிபந்தனையை நான் ஃபர்ஸ்டுக்கு கேட்டேன். பூர்த்தியானு கேட்டா பூர்த்தி. 2026 5/20 தான் நிதி கூற்றுக்கள் முடிவடைகிற திகதி. நிதி கூற்றுக்கள் நிதியாண்டு சரி, அதாவது அங்கீகாரம் வழங்குற திகதி. அங்கீகாரம் வழங்குற திகதி. அதுக்கு எங்கட இருப்பழிவு நடந்திருக்கிறது. அப்போ முதலாவது நிபந்தனை பூர்த்தி. இரண்டாவது நிபந்தனை இந்த முடிகிற திகதியில, அதாவது நிதியாண்டு முடிகிற திகதியில அந்த நிகழ்வால மாற்றமடைந்த இருப்பு இருந்திருக்கணும். எப்ப வாங்கின இருப்பு அழிஞ்சிருக்குதுன்னா 10/4/2026 வாங்கிய இருப்பு அழிஞ்சிருக்கு. அப்ப இந்த திகதியில அத்த இருப்பு இருந்திருக்குமான்னு கேட்டா இல்ல. அப்ப இந்த திகதியில இல்லாத இருப்பு இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு அழிவு அடைஞ்சேன்னு சொல்லி எங்களுக்கு சீராக்கம் செய்யலாம். இந்த திகதியில இருந்த இருப்பு இருந்திருந்தா, அந்த இருப்பு இந்த திகதியில இருந்திருந்தா இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு அழிவடைஞ்ச என்ற காரணத்தால சீராக்கம் செஞ்சிருக்கலாம். இருப்பை குறைச்சி நட்டமாக காட்டியிருக்கலாம், அல்லது கொள்வனவை குறைச்சி நட்டமாக காட்டியிருக்கலாம்.
இந்த திகதியில இருந்திருந்தா இல்லவே அப்படி இருக்கல்ல, அதனால சீராக்கம் செய்ய முடியாது. சீராக்கம் செய்ய முடியாது. அப்ப சீராக்கம் செய்யணுமா இந்த இருப்பு இந்த திகதியில வாங்கப்பட்டிருந்த உதாரணம் சொல்லுங்க. 10/3/2026 10/3/2026 வாங்கி இருக்கிறாங்க. அந்த திகதியில வாங்கி இருப்பு தான் இப்படி அழிவடைந்திருக்கிறது. இப்ப சீராக்கம் செய்யணுமா? இப்ப இந்த இருப்பு வந்து 10/3/2026 வாங்கியிருக்குது. எஸ், இப்ப சீராக்கம் செய்யணும். ஏன்? இந்த திகதியில இருப்பு இருந்திருக்குது. இந்த திகதியில இருப்பு இருந்திருக்குது. அந்த இருப்பு தான் அழிவடைஞ்சிருக்குது. சோ சீராக்கம் செய்ய ஓடும். சோ சீராக்கம் செய்ய ஓடும். இந்த ரெண்டும் தான் நிபந்தனை. எல்கேஎஸ் 10 இவ்வளவு. இந்த ரெண்டு நிபந்தனையும் சரியா கெச் பண்ணி பிடிச்சு கொள்ளணும்னா டக்குன்னு எல்கேஎஸ் 10 செஞ்சிடலாம். உங்களோட கேள்வி பார்ட் பண்ண எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர்ல பரட்டி பாருங்க எப்படி வருதுன்னு கேட்டா சில கொடுக்கல் டேட் தருவா. நிதியாண்டு ஆரம்பிச்ச திகதி இது, நிதியாண்டு முடிஞ்ச திகதி இது, இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குற திகதி இதுன்னு டேட்டா தந்துட்டு இந்த திகதியில கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்குது, இப்படியான உருப்படி அலைஞ்சிருக்குது, இல்லாடி இப்படி மாறி இருக்குது. அப்ப இந்த ரெண்டு நிபந்தனையும் பார்த்து இது சீராக்கம் செய்ய வேண்டியதா அல்லது சீராக்கம் செய்ய தேவை இல்லாததா என்றதை நீங்க சொல்லுங்க. சீராக்கம் செய்ய வேண்டியதா இல்ல கேட்பான். பின்வருவனவற்றுள் எல்கேஎஸ் 10க்கு அமைவாக சீராக்கக்கூடிய நிகழ்வு எது? அப்ப ஐடென்டிஃபை பண்ணணும் எதை சீராக்கம் செய்யணும் போட்டாச்சு. சிலருக்கு கேட்பான் சீராக்க முடியாத நிகழ்வு எது? அதை போடணும். இல்லாட்டி ஸ்ட்ரக்சர்ல கேட்பான் சீராக்கக்கூடியதா இல்லையா? சீராக்க முடியும்னா சீராக்க முடியும், முடியாதுன்னா முடியாது அப்படின்னு சைட்ல எழுதணும். அப்படிதான் இதுல கேள்வி வரும். சரி, இதுல அப்படியான கேள்விதான் நீங்க பாஸ் பேப்பரை பெரட்டினா கிட்டத்தட்ட 17, 18வது வினால இருந்து ஒரு 23 வினாக்குள்ள இந்த எல்கேஎஸ் 10 வரலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட 41ல இருந்து 45வதுக்குள்ள ஸ்ட்ரக்சருக்குள்ள வரலாம். சரி, அந்த இடத்துக்குள்ளதான் ஒவ்வொரு வருஷமும் பாஸ் பேப்பர்ல இந்த எல்கேஎஸ் 10 வினா வருது. நீங்க பரட்டி பார்க்கலாம். சரி, இருமுறை கொடுக்க இப்ப கேட்கிறேன். இப்ப எனக்கு சொல்லணும், நீங்க இது சீராக்க கூடியதா சீராக்க முடியாதுதான் கேட்கணுமா? சீராக்க கூடியதா சீராக்க முடியாது பாப்போம் யாரு சரியா சொல்றாங்க. ஒன்று இப்ப 4/1/2025 தான் உங்களோட நிதியாண்டு ஆரம்பிக்குது. 1/4/2025 1/4/2025 31/3/2026 நிதியாண்டு முடியுது. நிதி கூற்றுக்களுக்கு அங்கீகாரம் வழங்குறாங்க எப்பன்னா 30/5/2026 30/5/2026 நிறுவனத்துல தீவிரத்தொண்டு ஏற்படுது எப்பன்னு கேட்டா 18/4/2026 இந்த தீ விபத்தால 10ஆம் திகதி 2ஆம் மாசம் 2026ஆம் ஆண்டு கொள்வனவு செஞ்ச மோட்டார் வாகனம் ஒன்று முழுமையாக அழிவடையுது. சீராக்கம் செய்யக்கூடிய நிகழ்வா சீராக்கம் செய்ய முடியாத நிகழ்வா சொல்லுங்க. ரூபி சீராக்கம் செய்யக்கூடிய நிகழ்வு, ஆயிஷா சீராக்கம் செய்யக்கூடிய நிகழ்வு. ஓகே, வேற ஆன்சர் சொல்றாங்க. சீராக்கம் செய்ய முடியாத நிகழ்வு எப்படி சொல்றாங்க? ஹரீஷா சீராக்கம் செய்யக்கூடிய நிகழ்வு. வேற ஆன்சர்ஸ் சொல்றாங்க. யாரா செய்கிறீங்களா? இனி அத ஆன்சர்ஸ் பிள்ளைகள் இது சீராக்க செய்ய முடியாத நிகழ்வு. ஆச்சரியமா இருக்குதா? இது சீராக்கம் செய்ய முடியாது. என்ன சார் நீங்க தானே சொன்னீங்க 2 நிபந்தனை பூர்த்தியான சீராக்கம் செய்யலாம். இப்ப இது 2 நிபந்தனையும் பூர்த்தி, சீராக்கம் செய்ய முடியாதுன்னு மறு குழப்பீங்க. இப்பதான் கிளியரா வந்துச்சு, மறுபடியும் குழப்பி விட்டுறீங்க அப்படின்னு யோசிக்கிறது உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சரி, பரவாயில்ல, நான் ஒரு பாடத்துக்கு சொல்லித்தரேன். ஏன் சரி, ஓகே பேசுவோம். 2 நிபந்தனை பூர்த்தி தான். நீங்க மனசுல யோசிக்கிற விஷயம் எனக்கு விளங்குது, இதுதான் நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட முகத்தை நாங்க காணல. நீங்க படிக்கிற விஷயத்த நான் கண்டுகொண்டு இல்லை. ஆனா இப்ப நீங்க அங்கிருந்து படிக்கிறீங்க உங்களோட இடத்துல இருந்து இந்த ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக. ஆனா உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு பார்ப்போம். சரியா?
ஓகே. 18/4/2026 18/4/2026 என்பது இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு ஓகே. 1வது நிபந்தனை பூர்த்தி. 2வது நிபந்தனை, இந்த நிதியாண்டு இறுதி திகதியில இருந்த உருப்படிதான் அமைந்திருக்கிறது. ஆனாலும் பிள்ளைகள் 2 நிபந்தனையும் பூர்த்தியானாலும் கூட சில கொடுக்கல் வாங்கல்களை நாங்க சீராக்கம் செய்யறது இல்ல. ஏனென்றா அது இன்னும் ஒரு நியமத்தால சொல்லப்படும் என்பதனால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2 நிபந்தனையும் பூர்த்தியானாலும் கூட நாங்க ஒரு குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல் இருக்குது. அந்த கொடுக்கல் வாங்கல்களை நாங்க சீராக்கம் செய்ய மாட்டோம். முதலாவது, நடைமுறை அல்லா சொத்து தொடர்பான அழிவுகள், கொள்வனவு, அந்த விடயங்கள் தொடர்பான விடயங்கள் சீராக்கம் செய்யப்பட மாட்டாது. நடைமுறை அல்லா சொத்து LKS 10க்கு அமைவாக சீராக்கம் செய்யப்பட மாட்டாது. நடைமுறை அல்லா சொத்துக்கள். அப்ப மோட்டார் வாகனம் என்பது நடைமுறை அல்லா சொத்து. சோ சீராக்கம் செய்யப்பட மாட்டாது. சரி, அதான் விஷயம். நடைமுறை அல்லா சொத்து தொடர்பான விடயங்கள் 2 நிபந்தனைகள் பூர்த்தியானாலும் கூட சீராக்கம் செய்யப்பட மாட்டாது. இப்ப 2 நிபந்தனையும் பூர்த்தி என்று சொன்னாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சில கொடுக்கல் வாங்க இன்னும் சில நியமங்களால சொல்லப்படுறதுனால சீராக்கம் செய்யப்படுறது. சரி, என்னன்னு சொன்னா நடைமுறை அல்லா சொத்து தொடர்பான சீராக்கங்கள் அது வராது. அடுத்தது, முதலீடுகளினுடைய சந்தையின் பெறுமதி வீழ்ச்சி நடக்கிறது. சந்தை பெறுமதி வீழ்ச்சி, சந்தையில் ஏற்படக்கூடிய பெறுமதி வீழ்ச்சிகள் அதை நாங்க சீராக்கம் செய்யறது இல்ல. LKS 10 சம்பந்தமா LKS 10ல முதலீட்டுல சந்தை பெறுமதிகள வீழ்ச்சி நடக்கிறத நாங்க சீராக்கம் செய்யறது இல்ல. 2 நிபந்தனையும் பூர்த்தியானாலும் கூட நாங்க சீராக்கம் செய்யறது இல்லை. முதலாவது நான் சொன்னேன் நடைமுறை அல்லா சொத்து தொடர்பான விடயங்கள். 2வது நான் என்னன்னு சொன்னா எங்கட முதலீட்டினுடைய சந்தை பெறுமதிகள் வீழ்ச்சி அடைகிறது. எங்கட சொத்துக்களினுடைய சந்தை பெறுமதிகள் வீழ்ச்சி அடைகிறது. சந்தை பெறுமதியில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் LKS 10க்கு அமைவாக சீராக்கம் செய்யப்பட மாட்டாது. அதே போல பங்கு வள கம்பெனியினுடைய பங்கு வளங்கள், பங்கு லாபம் வளங்கள், அதே போல பங்கு லாபங்களினுடைய பிரேரணை செய்தல், இந்த மாதிரியான விடயங்கள், பங்கு லாபம் தொடர்பான எந்த ஒரு விடயமும் சீராக்கம் செய்யப்பட மாட்டாது. கம்பெனியுடைய பங்கு லாபங்கள் தொடர்பான எந்த ஒரு விடயமும் சீராக்கம் செய்யப்பட மாட்டாது. சரி, அப்ப இந்த மாதிரியான விடயங்கள் நாங்க 2 நிபந்தனையும் பூர்த்தியானாலும் கூட சீராக்கம் செய்யறது இல்ல. வேற ஏதாச்சும் நீங்க கேள்விகள் செய்யும் பொழுது டவுட்கள் வந்தா எனக்கு போடுங்க. ஆன்சர் நீங்க கொடுத்து பிழையாக இருந்து நெச்சாகலன்னு எனக்கு போடுங்க. அப்ப நாங்க பார்ப்போம். பொதுவா இதுதான் வரும் உங்களுக்கு. 2 நிபந்தனை பூர்த்தியான சீராக்குவோம். ஆனா இந்த குறிப்பிட்ட நான் ஒரு 3 விதமான 4 விதமான கொடுக்கல் வாங்க சொன்னேன். அந்த விடயங்களை சீராக்கம் செய்யறது ஒன்று நடைமுறை அல்லா சொத்து தொடர்பான விடயங்கள், சந்தை பெறுமதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதே போல பங்கு வளங்கள், பங்கு தொடர்பான விடயங்கள், பங்கு லாபம் தொடர்பான விடயங்கள். இந்த மாதிரியான விடயங்கள் 2 நிபந்தனைகளும் பூர்த்தியானாலும் கூட நாங்க சீராக்கம் செய்யறது இல்ல LKS 10க்கு அமைவாக. ஏனென்றா அது இன்னும் ஒரு நியமத்தை அடிப்படையாக வச்சுதான் சீராக்கம் செய்யப்படும். அப்ப அதை LKS 10க்குள்ள நாங்க கொண்டு வர மாட்டோம். இதுதான் தியரி, இதுதான் விஷயம். சரி, அப்ப LKS 10 இதுதான் விஷயம். என்னன்னா ஒரு சமரியோட மறுபடியும் சொல்றேன் பாருங்க. நீங்க உங்களோட நிதியாண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சில கொடுக்கல் வாங்கல்களை உங்களோட நிதியாண்டு நிதி கூட்டுக்கள்லயே சீராக்கம் செய்ய முடியுமா இல்லையான்னு பார்க்க போறீங்க. அதுக்கு 2 நிபந்தனை அடிப்படையாக சொல்ல போறீங்க. ஒன்று, நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு எங்கட இயக்குனர் சபை நிதி அறிக்கைகளுக்கு அங்கீகாரம் வழங்க திகதிக்கு முன்னர் நடந்திருக்கணும். நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வான மாற்றம் அடையக்கூடிய உருப்படி நிதியாண்டுல இருந்ததற்கான சான்றளிக்கணும். நிதியாண்டுல இருந்ததற்கான சான்றளிக்கணும். நிதியாண்டு இறுதி திகதியில் இருந்ததற்கான சான்று. இப்ப கடன் பண்டர் முடிவடைகிறது. அதே போல இப்ப இருப்பு அழிவு நாங்க சொன்னோம். இந்த ஒரு உதாரணத்தோட பாருங்க. 10/2/2026 ஒருத்தர் எங்கட கம்பெனிக்கு எதிராக வழக்கு போட்டாரு. 10/2/2026 கம்பெனிக்கு எதிராக வழக்கு போட்டாரு. 18/4/2026 தீர்ப்பு வருது. எங்கட கம்பெனி அவருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இதை சீராக்கம் செய்யறதா கேட்டா பார்ப்போம். தீர்ப்பு வந்ததுதான் அந்த நிகழ்வு. அப்ப தீர்ப்பு வந்தது,
30/5/2026 இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முதலாவது நிபந்தனை பூர்த்தி. வழக்கு எங்கட நிதியாண்டுல இருந்த வழக்கு, நிதியாண்டு இருந்துச்சு, அந்த வழக்கு கோர்ட்ல பெண்டிங்கா இருந்திருக்குது. சோ அதற்கான தீர்வு தான் இப்ப வந்திருக்குது. அதனால இதை சீராக்கம் செய்ய முடியும், இத சீராக்கம் செய்ய முடியும். சரி, அப்ப இருந்த வழக்கு இதுக்கு பிறகு எங்கட இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறதுக்கு முதல் தீர்ப்பு வந்திருக்குது. சோ இத சீராக்கம் செய்ய முடியும். அப்ப இந்த ரெண்டு நிபந்தனையை பார்க்க போறீங்க. சீராக்கம் செய்ய முடியுமா முடியாதா? ஒரு சில விசேஷமான குறிப்பிட்ட சில கொடுக்கவாங்க வேறு நியமங்களால பேசப்படுறதுனால இந்த ரெண்டு நிபந்தனையும் பூர்த்தியானாலும் கூட நாங்க சீராக்கம் செய்யாம போவோம், சீராக்கம் செய்ய மாட்டோம். இதுதான் LKS 10 சமரி புள்ளி. சரி, இப்ப நாங்க பேசின விஷயங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா, டவுட் இருந்தா அவங்களுக்கு கேட்கலாம். ஏதாச்சும் பிரச்சனை டவுட் இருந்தா கேட்கலாம். பேசின விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை டவுட் இருந்தா கேட்கலாம். Any doubts? Clear? எல்லாருக்கும் கிளியர் அப்படியே பாருங்க. சரியா? ஓகே, அப்ப கிளியர் நினைக்கிறேன். ஓகே, ஈக்கிற ஒத்த ரெண்டு பேர் ரிப்ளை பண்ணீங்க. சரி, இவ்வளவுதான் LKS 10. நீங்க உங்களோட பாஸ் பேப்பரை செய்யுங்க. டவுட் இருந்தா பாருங்க. இன்னைக்கு நான் நினைக்கிற மாதிரிக்கு என்னோட வளமையான காசு ஜாயின் ஆகாத பிள்ளைகள் தான் நிறைய பேர் ஜாயின் ஆகிருக்கிறீங்க. வளமையான காசு ஜாயின் ஆகிற பிள்ளைகள் இன்னைக்கு ஜாயின் ஆகி இல்ல இருக்கிறீங்க. மற்றபடி 15 பேர் இருந்தாங்க, இப்ப ஒரு 8 பேர் 7 பேர் தான் இருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு தொடர்ச்சியாக என்னையோட கண்டெக்ட் பண்ணணும். என்னோட டீச்சிங் மெத்தட் அப்படி இந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் வேணும், இல்லாட்டி தொடர்ச்சியா என்னோட கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. எங்களோட பிளானிங் என்னடா பிளேன், எங்களோட பிளானிங் கடைசியாக போல முழுமையான சிலபஸ் அல்லது குறைஞ்சது மார்ச் கடைசிக்குள்ள முழுமையான சிலபஸை முடிச்சுட்டு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதங்கள் முழுமையாக பேப்பர் செய்யறது. இப்ப 2026க்கான கிளாஸஸ் எப்படி போயிட்டு கொண்டிருக்குது அப்படின்னு கேட்டா, 2026க்கு வெள்ளிக்கிழமை 6:30 எந்த தியரி பாடம் போது, சனிக்கிழமை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை காட்டிலையும் தியரி பாட் போகுது. அதே போல புதன்கிழமை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை காட்டிலையும் பேப்பர் டிஸ்கஷன் போகுது. பேப்பர்ல நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது 12 சிலபஸ்க்குரிய பேப்பர். 12 சிலபஸ்க்குரிய பேப்பர்ல ஒரு கொஸ்டின் எடுத்தா, ஒரு கேள்வி எடுத்தா, அந்த கேள்வியோட சம்பந்தப்படுத்தப்பட்ட 12 முழுமையான பாட்டை டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த கேள்வியை நாங்க சேர்த்து ஒரு வகுப்பு ஒரு ஹவர்ஸுக்கு சில நேரங்களுக்கு சம்பந்தப்பட்ட முழு விஷயங்களையும் கவர். ஏனென்றா இதுக்கு பிறகு நாங்க அந்த பேப்பரை செஞ்சு முடிச்ச பிறகு நீங்க தனியா செல்ஃபா எந்த ஒரு கேள்வி வந்தாலும் அந்த செக்ஷன்ஸ்ல செய்யறதுக்குரிய தைரியம் உங்களுக்கு இருக்கணும் என்றது. அப்படியா போகும். அதே உங்களுக்கு கிரேட் 12 இப்ப கிரேட் 12 பிள்ளைகளுக்கு இரட்டை பதிவு 3வது முதன்மை 8 பகுதி பாடங்கள் போயிட்டு கொண்டிருக்குது. கிளியர் 26ல ஜாயின் ஆகின பிள்ளைகள் ஃப்ரீயா 27 பிள்ளைகளோடையும் ஜாயின் ஆகி எந்த பாடம் ஏறிலையோ அந்த பாடங்களையும் படிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு எங்கட கிளாஸ்ல ஜாயின் ஆகிறதால இது. அப்படி உங்களுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு விருப்பம், ரெக்கார்டிங் தேவைன்னு சொன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு 07719693664. அப்ப கடந்த பல வருஷங்களாக பிசிக்கல் கிளாஸ் தான் செஞ்சோம். ஜூம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். அப்ப ஜூம் கிளாஸ், பிசிக்கல் கிளாஸ்ல இப்ப நீங்க சம்டைம் படிக்கிறீங்களுக்கும் வசீர் சேர அக்கௌண்ட் கிளாஸ், பிசினஸ் ஸ்டடிஸ் கிளாஸ் வசீர் சேரும் என்னோட ஸ்டூடெண்ட் தான். சரி,
வசீர் செரும் ஸ்டூடெண்ட் தான். அப்ப இப்பதான் ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். அந்த அமைப்புல தான் ஜூம் கிளாஸ் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்குது. அப்ப உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவைன்னு சொன்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு நோட்ஸ் எப்படி வழங்கப்படும் சொன்னா ஒவ்வொரு சாப்டருக்குமான நோட்ஸ் உங்களோட வீட்டுக்கு போஸ்ட் பண்ணப்படும். உங்களோட வீட்டுக்கு அந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போல உங்களோட வீட்டுக்கு போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். உங்களோட வீட்டுக்கு அது வந்து சேரும். வீட்டுல இருந்து எவ்வளவு படிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப அந்த அடிப்படையில தான் அக்கௌண்டிங் கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு கிளாஸஸ்க்குமான ரெக்கார்டிங்ஸ் வழங்கப்படும். அதே போல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஃப்ரீயா என்னைய கான்டாக்ட் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு. சரி பிள்ளைகள், இன்றைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி நான் நினைக்கிறேன் பிரயோசனம் அடைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி. சோ நீங்க அடைஞ்ச பிரயோசனத்தை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஃபீட்பேக்கா நீங்க போட்டுடுங்க. அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ ரெக்கார்டிங்ஸா பாக்குற பிள்ளைகளும் இந்த நம்பருக்கு எனக்கு ஃபீட்பேக் ஒன்று போட்டுடுங்க. நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்க பப்ளிக் பண்ணி யூடியூப்ல போடுவேன். யூடியூப்ல போட்டு லிங்க் எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுவேன். உங்களோட எந்த ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு தேவை அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் நீங்க இந்த LKS 10 வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் பழைய பாடங்கள்ல டவுட்கள் இருந்திருந்தேன்னு சொன்னா நான் செஞ்ச ஜூம் கிளாஸ்களோட ரெக்கார்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு தரலாம். செஞ்ச பாடங்களுக்கு மட்டும் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால எல்லா பாடங்களுக்கும் ரெக்கார்டிங்ஸ் எனக்கு இல்லை. இருக்கக்கூடிய பாடங்களோட ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு தரலாம். அப்ப அந்த பாடங்களையும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சோ எனக்கு கட்டாயம் இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொண்ட கட்டாயம் போடுங்க. அதே போல உங்களோட நீங்க விருப்பம்னு சொன்னா தொடர்ச்சியாக இந்த ஜாயின் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்ஸ் பாடத்துக்கான பிரயோசனத்தை அடைஞ்சு கொள்ளுங்க. இன்ஷால்லா நீங்க எங்களோட கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாசம் கடைசிக்குள்ள சிலபஸை முடிச்சு 4 மாசம் பேப்பர் செஞ்சு அந்த முழுமையான ஏக்கு சிம்பிளாக போகக்கூடிய சப்போர்ட்டிவ் கொண்ட எங்களுக்கு தரலாம் என்ற ஒரு நம்பிக்கை நாங்க உங்களுக்கு தரோம். இன்ஷா அல்லாஹ் உங்களோட முயற்சி எங்களோட வழிகாட்டல் ரெண்டும் சேர்ந்துன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம், இறைவனுடைய உதவி. அப்ப இந்த விடயங்கள் சேருமாக இருந்தால் நல்ல ஒரு நிலைக்கு எங்களுக்கு போகலாம் என்ற ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கும். சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நான் வஷீம் ஹாமீன். ரொம்ப லாபம்.